நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. ஜூலை 7ஆம் தேதி முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர்களை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுகவில் மேலும் 2 அமைப்பு செயலாளர்களை நியமித்தும் அறிக்கை. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன் மூர்த்திக்கு முன்ஜாமீன் மறுப்பு. ஆரம்பகட்ட விசாரணை நடைபெறுவதாக போலீஸ் தரப்பு கூறியதை அடுத்து முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வழியாக நடைபெறும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கோவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தல். வழக்கு விசாரணை சூடு பிடிப்பதால் கோவை ஜெகன்மூர்த்தி எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல். தமக்கு எதிராக உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் புகார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. அமைச்சர் கோவி செழியன் பட்டியலை வெளியிட்ட நிலையில் கடலூர் மாணவி முதலிடம். ஜூலை 7ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல். கட்டையை காட்டி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் கைது. படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும். கலைஞர் கருணாநிதி குறித்த சிறப்பு மலரை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜயின் படம் மற்றும் கொடி காட்டிய கல்லூரி மாணவர்கள். தாவேக கொடியுடன் மாணவர்கள் சென்றது எப்படி என்பது தொடர்பாக விசாரணை. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 78,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து போலீஸ் தீவிர கண்காணிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 60,740 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. (2026) தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். ஆட்சியில் பாஜகவும் பங்கு வகிக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல்.
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதிமுகவிற்கு தான் முதலமைச்சர் பதவி பழனிசாமிக்கு தான் என்று அமித்ஷா கூறாததால் அதிமுகவினர் குழப்பம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பின் போதே அமித்ஷா அறிவித்து விட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கே உள்ளது. கூட்டணி ஆட்சி குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி. பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் நடைபெற்ற சந்திப்பால் அரசியல் களத்தில் பரபரப்பு. ராமதாசுடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக கூட்டணியில் பாமக இணைவது குறித்து முதல்வர்தான் முடிவு செய்வார் என்றும் பேட்டி. ஜூலை 4ஆம் தேதி தாவேகவின் மாநில செயற்குழு கூட்டம். விஜய் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அவரது சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அறிவிப்பு. புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன் ராஜினாமா. பாஜகவின் 3 நியமன எம்எல்ஏக்களின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. சொந்த பணத்தில் பெண்ணிற்கு ஆட்டோ வாங்கி தந்த ஆளுநர் ஆர்.என். ரவி ராஜ்பவனிற்கு அழைத்து பெண்ணிடம் சாவியை வழங்கி ஆட்டோவில் பயணித்த ஆளுநர். தமிழகத்தில் தங்கியுள்ள வெளிநாட்டினரை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்த கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக காவல்துறை விளக்கம். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை அளிக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மரக்காணம் அருகே பிரேக் பிடித்த போது சாலையில் சறுக்கிய இருசக்கர வாகனம். லாரிக்கு அடியில் சிக்காமல் நூலிலையில் இளைஞர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியானது. பொள்ளாச்சி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடியதால் பரபரப்பு. மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடி. முறைகேட்டில் ஈடுபட்ட 5 தற்காலிக பணியாளர்களை கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமல்படுத்த தமிழக அரசு தீவிரம். திருப்பூர் மாவட்டம் கொழிஞ்சிவாடி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களை நேரில் சென்று நலம் விசாரித்த அமைச்சர் கயல்விழி. தஞ்சை மாவட்டம் வீரசிங்கம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்களே தண்ணீர் சுமந்து சென்ற அவலம். நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல்.
படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம். பிரத்யேக பேருந்துகளை இயக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. கொல்கத்தாவில் சட்ட கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் அணி தலைவர் உட்பட 3 பேர் கைது. சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். பாரபட்சமற்ற விசாரணை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கேரள மாநிலம் கொச்சியில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆலுவா சிவன் கோவிலை மூழ்கடித்த பெரியாற்று வெள்ளம். கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத கட்சிகளுக்கு எதிராக தலைமை தேர்தல் ஆணையம் அதிரடி. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பதிவு பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை. ஒடிஷாவில் ஜெகநாத் யாத்திரையில் ஆம்புலன்ஸ் செல்ல அமைக்கப்பட்ட மனித சங்கிலி. பாஜக தொண்டர்கள் 1500 பேர் சாலையின் இருபுறமும் தடுப்பாக நின்று ஆம்புலன்ஸ் சென்ற காட்சி வைரல். அகமதாபாத் ரத யாத்திரையில் தறிக்கெட்டு ஓடிய கோவில் யானை. திரண்டிருந்த பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படாது. டிரம்பின் அறிவிப்பிற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மறுப்பு. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.